வாங்க 10 மினிட்ஸில் மேங்கோ பிக்கிள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு பெரிய மேங்கோவாக எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுங்க. கட்டிங்லாம் வந்து நம்ம மைக்ரோ ஓவனில் பண்ணுறனால நம்ம பெருசாகவே கட் பண்ணலாம். ஸ்கின்னோட தான் போட்டிருக்கேன், தோலோட தான் போட்டிருக்கேன். நான் எடுத்துருந்த மாங்காய்க்கு வந்து ஸ்கின் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு, ஆனால் பெருசாக இருந்துச்சு. இதை வந்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வரும் ஆகும் டைம். அப்புறம் சிம்மில் வச்சே ரொம்ப நேரம் கிண்டணும் அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓவனில் பண்ணிட்டேன். பாருங்கள், நான் அளவு காமிச்சேன்ல உப்பு, அது வந்து 2 மடங்கு போட்டுக்கோங்க. அது 1 மடங்கு தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். 2 மடங்கு அளவு உப்பு போட்டுட்டு இப்போ உப்பையும் மாங்காவையும் நல்லா கலந்து விட்டுறோம். இதில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். நல்லெண்ணெய், மாங்காய், உப்பு, அது மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வேக வைக்க போகிறோம் அதை ஓவனில். மொத்தமே இதோட ப்ராசஸ் டைமே பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான். இதில் பாருங்கள், ஓவனில் நான் வந்துட்டு 10 மினிட்ஸ் செட் பண்ணி வெறும் மாங்காய், உப்பு, நல்லெண்ணெய், வேறு எந்த எண்ணெயும் ஊற்றிடாதீங்க, நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். அப்போ தான் மாங்காய் ஊறுகாய் டேஸ்ட்டாக இருக்கும். பவுலில் வச்சுட்டேன். பாருங்கள், 10 மினிட்ஸ் செட் பண்ணுறேன். குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 5 மினிட்ஸ் கழித்து ஒரு தடவை கிண்டி விடணும், அதுவும் காமிக்கிறேன். இந்த மீன் டைம் நம்ம இங்கே வந்து கடுகும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ஏன்னா பிக்கிள் அப்படின்னாலே கடுகும் வெந்தயமும் இல்லாத ஊறுகாவே கிடையாது. மாங்காய் ரொம்ப பெரிய மாங்காய், அதனால நான் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். சிம்மில் வச்சே ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கடுகும் வெந்தயமும் ஒரே டைமில் இப்போ நம்ம சேர்த்துருக்கோம். ஒரு குக்கிங் ப்ராசஸ் டைமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெந்தயத்தோட கலர் மாறுறப்ப கரெக்டாக கடுகு பொரியறதுக்கும் சரியாக இருக்கும். இப்போ டைம் பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ ஓவனை இன்டர்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ அதை கிண்டி விடுறேன். மொத்தமாக 8 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வெறும் மாங்காய், உப்பு, எண்ணெய் மட்டும்தான் அதில் வச்சுருக்கோம். பாருங்கள், கிண்டி விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டைமிங் பாருங்கள். இப்போ இதில் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணதை நம்ம இப்போ வந்து பொடி பண்ணணும். கருக விட்டுறாமல் மட்டும் எடுங்க. பாருங்கள், நல்லா கடுகும் பொரியுது, வெந்தயமும் கலர் மாறிடுச்சு. இந்த பவுடர் வந்து நம்ம மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல உரல், சின்ன உரல், அந்த அளவு அதில் பண்ணாலே போதும். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கனால ஈஸியாக வந்து அது பவுடர் ஆயிரும். பாருங்கள், ஒரு சைடில் நான் கேமரா வச்சுருக்கேன், ஒரு சைடில் தான் நான் ஒரு கையில் தான் பண்ணுறேன். பட் ஈஸியாக அது பவுடர் ஆயிரும். இப்போ 8 மினிட்ஸ் ஆயிடுச்சு. சுடும், கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ அந்த பவுலை நான் வெளியே ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். வெந்துருச்சான்னு பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. டைமிங் காமிக்கிறேன் பாருங்கள், 8 மினிட்ஸ் தான் ஆயிருக்கு. மாங்காவும் உப்பும் எண்ணெயும் சேர்ந்து தண்ணி விட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு. இப்போ அதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பெருங்காயம் சேர்த்துக்குவோம். பெருங்காயம், அப்புறம் மஞ்சப்பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப மஞ்சப்பொடி வாடை வந்துடும். பெருங்காயத்துக்கு அவங்களே டீஸ்பூன் கொடுப்பாங்க, அதுலேயே வந்துட்டு ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடர் மொத்தத்தையுமே கலந்துடுறேன். முடிஞ்ச அளவுக்கு கைப்படாமையே பார்த்துக்கோங்க. அந்த பொடியை நான் வந்து இதில் போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தனி மிளகாய் பொடி ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். இப்போ இது எல்லாமே நான் வந்து ஓவன்ல இருந்து எடுத்தோடனே உள்ள அதே சூட்டுலேயே சேர்த்துடுறேன். ஆற விட்டுட்டு சேர்த்துடாதீங்க. பாருங்கள், நான் கிண்டும் போது உங்களுக்கு தெரியுதா ஸ்டீம் வர்றது? இது என்னன்னா அதே சூட்டோடு செய்யும் போதே அப்போ தான் நல்லா கலக்கும். இதில் நல்லா கலந்து விட்டுருங்க.
8 மினிட்ஸ் வரைக்கும் ஓவனில் நம்ம வேக வச்சுருந்த மாங்காய், உப்பு, எண்ணெய் போட்டு வேக வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பவுடர், பெருங்காயம், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்க்குறோம், மிளகாப்பொடி. இப்போ கொஞ்சமாக திருப்பி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா கிண்டியாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம பேலன்ஸ் வச்சுருந்தோமா, அந்த 10 மினிட்ஸில் அந்த 2 மினிட்ஸ் அளவு மட்டும் இது திருப்பி ஓவனில் இருந்தால் போதும். பாருங்கள், திருப்பி இதை நான் ஓவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். டூ மினிட்ஸ் தான் செட் பண்ணுறேன் பாருங்கள். ஏற்கனவே 8 மினிட்ஸ் வெந்துருந்துச்சு. அவ்வளோதான், எண்டு வந்துருச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் அதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. அப்படியே நம்ம போட்ட எண்ணெய், மிளகாப்பொடி எல்லாமே சேர்ந்து அவ்வளோதான், ஈஸியான பிக்கல் ரெடி ஆயிடுச்சு. இதற்கு நல்ல ரெஸ்டிங் டைம் மட்டும் கொடுத்து ஆறினோன்னே ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டா 1 மாதம் கெடாமல் இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.